வண்டி கடை கார சட்னி. இது இட்லி தோசைக்கு செம காம்போ. எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாமா? வெங்காயம், தக்காளி, வரமிளகாய், கொத்தமல்லி, பூண்டு இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜார்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நம்ம அப்படியே அரைக்க போறோம். கொஞ்சோண்டு உப்பு, உங்களுக்கு தேவையான அளவு, சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை ஃபைன் பேஸ்டா இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சட்னி ரெடி. இந்த சட்னி 5 to 10 மினிட்ஸ்லேயே பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்த பருப்பு, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, இது எல்லாமே பொரிஞ்சதும் சட்னி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி அதுலேயே ஆட் பண்ணிட்டு பச்சை வடை போகிற வரைக்கும் அதை கொதிக்க விட்டுறலாம். 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் சட்னி ரெடி. இந்த சட்னியை இட்லிக்கு மேலே இந்த மாதிரி சட்னி லவர்ஸ்க்கு போட்டு கொடுத்தீங்கன்னா ஹாப்பி கேரண்டி. உங்களுக்கு பாராட்டு மழை தான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பாய்.